இந்த ஆய்வுகள் பெருமளவிலே ஒரு மோர் டெக்னிக்கல் தொழில்நுட்பவியல், ஆய்வு தொழில்நுட்பவியல், கருத்து தொழில்நுட்பவியல் சார்ந்தவையாக ஆழமாக இருக்கின்றபடியால் இது பற்றி கருத்து சொல்லும் பொழுது அந்த ஆழத்தோடு சொல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. அதை நீங்கள் தவிர்த்துக் கொள்வீர்கள். ஆகவே இந்த சொல்லப்படுங்க கோவலனை எதிர்த்தோ அல்லது அவன் செய்த குற்றத்தை சுட்டிக்காட்டியோ பேசவில்லை என்று அது உண்மையாக இருந்தாலும் ஒரே ஒரு இடத்திலே அவர் போற்றாவணக்கம் முடிஞ்சு என்ற ஒரு சொல்லை சொன்னதாக நான் வாசித்த ஞாபகம் இருக்கிறது. போற்றாவணக்கம் முடிஞ்சு என்று சொல்லுவார். அதையும் மேம்படுத்திக் கொண்டு அதே போல அந்த முறையார் கவிதம் என்பது வீரத்துக்கான என்பது அது நாராயணனுடைய காலத்திலே கேரளாவிலே முளைவரி என்று விதிக்கப்பட்ட போது ஒரு பெண் அந்த தன்னுடைய முளைகளையாக தெரிந்த அந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அதே போல அவள் அந்த சிலம்பை உடைப்பது என்பது அந்த பாலியல் உறுப்புடன் தொடர்புடையதாக சித்தரிப்பது எந்த அளவுக்கு ஒரு சரியான கருத்தாக இருக்க முடியும், அதற்கான நம்பகத்தன்மை என்ன, அல்ல அதற்கான அப்படி ஒரு முடிவுக்கு வருவதற்கு எடுமையாக அமைந்தது என்ன என்று பற்றியும் எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கின்றன. உங்களுடைய உரை மிகவும் சிறப்பாக இருந்தது. சிலப்பதிகாரம் என்பது தமிழர்களுடைய தொன்ம கதையை அடிப்படையாக கொண்டது. இந்த தொன்மம் நீண்ட காலமாக தமிழ் மரபிலே ஆழ்ந்து வேரூன்றி நின்றது. பொதுவாக இந்த பெருங்காப்பியங்கள் தொன்மங்களை அடிப்படையாக கொண்டுதான் எழுந்திருக்கின்றன. இலங்கை தமிழில் மட்டுமல்ல, உலகின் பிற இலக்கியங்களும் தொன்மங்களை அடிப்படையாக கொண்டுதான் தோற்றம் பெற்று வந்திருக்கின்றன. அந்த அளவு தொன்மங்கள் மிகவும் ஆழமானவை. நவீன இலக்கியங்களிலே கூட தொன்மங்களை மானிடப்படுத்த ஹியூமனைசிங் மித் என்று சொல்வார்கள். அது நவீன இலக்கியங்கள், நவீன திரைப்படங்கள் எல்லாவற்றிலும் இடம்பெற்றுக் கொண்டு இருக்கின்றது. இந்த தொன்மங்களிலே முரண்பாடுகள் பல இருக்கின்றன. எனக்கு அதை ஒட்டித்தான் உங்களுடைய விழாவும் அமைந்திருக்கின்றது. ஏனென்றால் முரண்பாடுகள் தான் வளர்ச்சியை, மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன. அது சமூகத்துக்கு மட்டுமல்ல, இலக்கியங்களுக்கும் பொருந்தும் என்று கூறிக்கொண்டு நாங்கள் இப்பொழுது சங்க கீதத்துடன் இன்றைய நிகழ்ச்சி ஆய்வாளர்களை கலந்து கொண்டு நீண்ட பயணங்களை செய்து இந்த சிலம்பு மறுவாசிப்பு என்ற ஆய்வரங்கை சிறப்பித்த 3 ஆய்வாளர்களுக்கு நம்மளுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே நேரம் அவர்களை சிறப்பித்திருந்த வகையில் முதலாவதாக முதல் ஆய்வுரையை வழங்கிய ஜே கரோசனா அவர்களுக்கான சிறப்பை இப்பொழுது வழங்கும். அடுத்து மேலும் மயிலும் சேந்தன் அவர்களுக்கான அடுத்து துஷ்யந்தி சத்யஜித் இது பேராசிரியர் அவர்களுக்கான சிறப்பு. என்னுடைய சங்க கீதத்துடன் என்னுடைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம்.